அதாவது உக்ரஸ்ரவஸ் அப்படின்ட்டு ஒரு ரிஷி இருந்தார். அவரு ரொம்ப பல காரணங்களால தொழுநோய் எல்லாம் அவருக்கு பிடிச்சிட்டது. அவருடைய மனைவி தான் இந்த ஷீலவதி. அவரு நோய்வாய்ப்பட்டாரு, உழைச்சு சம்பாதிக்க வழி இல்லை, அவருடைய நடவடிக்கைகள் சரியில்லை. ஆனாலும் இந்த அம்மா அவரை கண்கண்ட தெய்வமாக வச்சிருந்தாங்க. ஒரு கற்புடைய பெண்ணுக்கு அலங்காரமா அந்த அம்மா தன்னுடைய கணவனை கண்கண்ட தெய்வம்னு இருந்தாங்க. அன்றாட சாப்பாட்டுக்கு வழி இல்லைங்கிற போது இந்த அம்மா பிக்ஷைக்கு போய் பிக்ஷை எடுத்துட்டு வந்து அவருக்கு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த பிச்சை சாப்பாடு சாப்பிட்டு அவருக்கு கொஞ்சம் உடம்பு தேரிச்சுது. அப்புறம் அவரு, என்ன நீ தோல்ல தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லுவாராம். இந்த அம்மா அவரை தூக்கிக்கிட்டே பிக்ஷை எடுக்க போவாங்க. இப்படி போகும்போது ஒரு நாள் ஆணி மாண்டவியர் கதை மகாபாரதத்துல வருது. யமனுக்கு அவரு சாபம் கொடுக்க, அதனால யமன் விதுரராக பிறந்தார் அப்படிங்கிறது மகாபாரதம். அந்த சாபம் கொடுத்த ஆணி மாண்டவியர், ஏன்னா அவரை பிடிச்சி கழுவுல ஏத்திட்டாங்க, சிலுவை மாதிரி ஒண்ணு. அப்ப நான் ஒரு தப்பும் செய்யல, என்ன கழுவுல ஏத்திட்டாங்க, அப்ப உன்னுடைய தர்மம் சரியில்லை அப்படின்னு யமதர்மராஜா கூப்பிட்டு சொல்லிச்சிட்டார். அந்த ஆணி மாண்டவியர் அப்புறம் குற்றம் இல்லாதவர்னு தெரிஞ்சு ராஜா அவரை விடுவிக்க நினைச்சார். ஆணி குத்தி இருந்ததுனால ஆணியை பிடுங்கினா பிளட் எல்லாம் வெளியே வந்து ஆள் இறந்துருவார் சொல்லுவாங்க. எம்ஜிஆருக்கு எம்ஆர் ராதா அப்படின்ட்டு ஒரு அயோக்கியம், யார் அயோக்கியங்கிறது ஆண்டவனுக்கு தான் தெரியும். சுட்டவன் அயோக்கியங்கிற கதையில நான் சொல்லு, எம்ஆர் ராதாங்கிற ஒரு அயோக்கியம் எம்ஜிஆர் சுட்டானும், அதுல 3 குண்டு எம்ஜிஆருக்கு தொண்டையில பாஞ்சதுன்னும், இல்ல 2 குண்டு எடுத்தாங்க, என்னுடைய பழைய ஞாபகத்துல இருந்து கதை சொல்றேன். ஒரு குண்டு எடுத்தா உயிருக்கு ஆபத்துன்னு எடுக்கல, அப்படி வச்சுட்டாங்க. அதனால அவருக்கு அப்புறம் பேச முடியாம போச்சுன்னும், ரத்தத்தின் ரத்தங்களேன்னு சொல்லணும்னா ரத்தத்தின் ரத்தங்களேன்னு சொல்லுவாரு அப்படின்னும், அந்த எம்ஜிஆர் சாக கிடந்தாருன உடனே கிழமை எப்ப சாவான், எப்ப கட்டில் காலியாகும்னு காத்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அயோக்கியன் கருணாநிதி, வேணா நீங்க திருப்பி ஆரோக்கியமா வர்ற வரைக்கும் உங்க ஆட்சியை நான் பாத்துக்கிட்டேன்னா பிளான் போட்டானும், நம்முடைய புண்ணியம் அப்படிலாம் நடக்கலேனும், அப்புறம் எம்ஜிஆர் சிகிச்சை எல்லாம் முடிச்சு அந்த பேச முடியாத குரலை வச்சு நம்ம புண்ணியத்தினால மறுபடி முதல்வர் ஆனாருன்னு தான் பார்க்கணும். அந்த மாதிரி சில சமயங்கள்ல ஆயிடும். ஆணி மாண்டவியருக்கும் ஆணியை எடுத்தா அவருக்கு உயிர் பிழைக்கிறது கஷ்டம், ஆணியோட இருந்தா இருந்துட்டு போயிடுவாருன்னு சொல்லிட்டு அந்த ஆணியை அறுத்து எடுத்துட்டாங்க.
அவரும் ஒண்ணு அலட்டிக்கல. முதுகுல ஒரு ஆணி இருக்கு, பூ பறிக்கும் போது பூ கூடைய தொங்க விடுறதுக்கு சௌரியமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டார். இந்த ஷீலவதி உக்ரஸ்வரஸ் கொண்டுட்டு பிக்ஷைக்கு வரும்போது இவரு பாக்குறாரு. அவருக்கு அந்த உக்ரஸ்வரஸ் பாவி இப்படி ஒரு நல்ல பொண்ணை கஷ்டப்படுத்துறானே, இவெல்லாம் நல்லா இருப்பானா, நாசமா போட்டோம் அப்படின்ட்டு அவரு கோபத்துல. ஏன்னா ஷீலவதி அப்படிப்பட்ட ஒரு தங்கமான பொண்ணு, அவளுக்கு தலையெழுத்து இப்படி ஒரு புருஷன் வந்து வாச்சான். ஆணி மாண்டவருக்கு அதை தாங்க முடியலன்னு நினைக்கிறேன், இது என்னுடைய யூகம். அவருக்கு அதை தாங்க முடியலன்னு நினைக்கிறேன். அதனால அவர் என்ன பண்ணாரு, இதோட இந்த பொண்ணு நிம்மதியா இருக்கட்டும், இனிமேல் இவனுக்கு ஓத்திரமே வேண்டாம் அப்படின்ட்டு உக்ரஸ்வரஸ நாளைக்கு சூரியோதயம் நீ காண மாட்ட அப்படின்ட்ட, அதுக்குள்ள செத்து போயிடுவ அப்படின்னு. ஷீலவதி அதை கேட்ட உடனே அவங்க என்ன பண்ணாங்க, ஐயோ புருஷன் செத்துட்டு வரா, அவரை காப்பாற்றணும் வேண்டிட்டு சூரியன் உதிச்சா தானே சாவார், சூரியன் உதிக்காம போட்டோம் அப்படின்னு அவங்க பதிலுக்கு ஆட போட்டாங்க. கண்ணகி மதுரையை எரிச்சது மாதிரி இந்த ஷீலவதி சூரியன் உதிக்காமல் போகட்டும் தான் ஆட போட்டாங்க. சூரியன் உதிக்கல. தேவர்கள், உயிர்கள், அசுரர்கள் எல்லாருக்கும் சிக்கல். சூரியன் இல்லைன்னா உலகத்துல எதுவுமே நடக்காது. போன சூரியன்கிற வார்த்தைக்கு அர்த்தம் அப்படித்தான், அப்படி நம்ம போனதை பார்த்தோம். உலகத்துல எல்லாம் நடக்கணும்னா சூரியன் முக்கியம். எதுவும் நடக்கல. அதனால தேவர்கள் எல்லாம் போய் திரிமூர்த்திகள்கிட்ட, பிரம்மா விஷ்ணு சிவன் கிட்ட முறையிட்டாங்க. உடனே அவங்க வந்து அத்திரி முனிவருடைய மனைவி அனசூயாட்ட வந்து வேண்டிக்கிட்டாங்க. ஏன்னா அவ ரொம்ப கற்பொழுக்கம் மிக்கவள். நீயும் அந்த மாதிரி, நாங்க ஏதாவது போய் சொல்ல ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணாயி எங்களுக்கு ஏதாவது சாபம் தான் வம்பு. தயவு செய்து அம்மா நீ போய் ஷீலவதியிட்ட சொல்லு, நீ கொடுத்த ஆணையை வாபஸ் வாங்கிக்க, சூரியனை உதிக்க விடு அப்படின்னு சொல்லு. அப்புறம் அனசூயா கேட்டுக்கிட்டதுனால ஷீலவதி பெரியவங்களுக்கு வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும்னு சொல்லி தன்னுடைய ஆணைய வீட்டு வாங்கிட்டாங்க. அனசூயா பதிலுக்கு அவங்களுக்கு என்ன வர வேணுமோ தரலான்னு சொல்லி அதை கொடுத்தாங்க அப்படின்னு அந்த கதை போகுது. இந்த சந்தர்ப்பத்துலதான் திருமூர்த்திகளும் அனசூயாட்ட நீ இதை செய்து தந்தேனா உனக்கு என்ன வேணுமோ நாங்க தருவோம் அப்படின்னு சொல்லவும், அனசூயா நீங்க 3 பேரும் எங்களுக்கு பிள்ளையா வரணும்னு கேட்கவும், அப்படி விஷ்ணு தத்தாத்திரேயராகவும் சிவன் துர்வாசராகவும் பிரம்மா சந்திரனாகவும் பிறந்தார் அப்படின்னு அந்த கதை போகுது. வேற கதைகளும் இருக்கு. பிரம்மாண்ட புராணத்துல இந்த வருஷன் வருது. ஒரு தடவை சிவனுக்கு ரொம்ப கோபம் வந்தது. எல்லாரும் பயந்து ஓட ஆரம்பிச்சாங்க. பிரம்மா மட்டும் பயந்து ஓடல. எல்லாரும் நம்ம பார்த்து பயந்து ஓட, நீ ஓட மாட்டியா அப்படின்னு பிரம்மாவுக்கு அப்ப அது வரைக்கும் 5 தலை இருக்குதான். இதுல சிவபெருமான் ஒரு தலையை எடுத்தாரா. இந்த சிவபெருமான் பிரம்மாவுக்கு தலையை எடுக்கிறதுக்கு பின்னாடி நிறைய கதை இருக்கு. இது ஒரு கதை. பிரம்மாவுக்கு அகங்காரம் இருந்தது, அகங்காரத்தினால ஒரு தலை எடுத்தாரு அப்படிங்கிறதும் ஒரு கதை.
கொஞ்சம் அந்த அடிமுடி காணாமல் வளர்ந்தது, அதை ஒட்டி கூட அந்த கதை, அப்படி ஒரு கதை. சரி, எப்படியானாலும் அதனால பார்வதி தேவி, ஐயோ சிவபெருமானுக்கு கோபம் வந்துட்டுது, தலையை பிடிக்கிட்டாரு, அப்படியும் கோபம் அடங்கல்ல அப்படின்றத பார்த்தோன்னா பார்வதி தேவி ஓடி வந்து சிவபெருமான் கிட்ட, ஐயா சாமி சாந்தப்படுங்க, கொஞ்சம் கோபத்தை அடக்கிங்க அப்படின்னு சொல்லவும், சிவன் என்ன பண்ணாரு, அவருடைய அந்த கோபத்தை அனசூயாட்ட கொடுத்தார். அந்த கோபம் தான் அனசூயா தேவிக்கு துர்வாசராக பிறந்தது அப்படின்னு ஒரு கதை. என்னதான் துர்வாசர் கோவப்படுறவங்களை பார்த்தா மூக்குல புள்ளி குத்தி, நுனி மூக்குல தான் கோபம் இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க, துர்வாசர்னு சொல்லுவாங்க. பிரம்மாண்ட புராணத்துல பிரம்மா எப்படி சந்திரனா வந்து பிறந்தார் அப்படிங்கிற கதைகள் எல்லாம் கூட இருக்கு. இந்த அத்திரி அரசியாவுக்கு பிறந்த குழந்தைகள்ல ஒண்ணுதான் சந்திரன். அந்த சந்திரனுக்கு பிறந்த குழந்தை தான் புதன். புதனுக்கும் இளாவுக்கும் பிறந்த குழந்தை தான். ஈழாங்கிறது ஒருவேளை முதல் உலகத்தினுடைய முதல் தோராயம், நமக்கு தெரிய வர்றதில்ல. முதல் அலியாக இருக்கலாம். புதனுக்கும் இளாவுக்கும் பிறந்த பையன்தான் புரூரவஸ். புரூரவஸ் முதல் ஆளா இருந்தாலும் சந்திர வம்சத்துல, சூரிய குலத்துல இக்ஷ்வாகு இருக்கிறது மாதிரி சந்திர வம்சத்துல புதன் இருந்தாலும் புரூரவஸ் ரொம்ப பிரபலம்ங்கிறதுனால புரூரவஸ்ல இருந்து சந்திர வம்சத்தை கணக்கு போடுவாங்க. இப்படி சந்திரனுடைய பரம்பரையில வந்ததுனால சந்திர வம்சம். மகாபாரதம் சந்திர வம்சத்து ராஜாக்களுடைய வரலாறு பற்றி, ராமாயணம் சூரிய குலத்து ராஜாக்களுடைய வரலாறு பற்றி. விவஸ்வான், விவஸ்வானுடைய பையன் வைவஸ்வத மனு, வைவஸ்வத மனுவுக்கு பிள்ளை இக்ஷ்வாகு. அப்படி சூரிய குலம் வருது. அத்திரி மகரிஷி பிள்ளை சந்திரன், பிரம்மாவை சந்திரனாக வந்தார்னு கணக்கு. சந்திரனுடைய பிள்ளை புதன், புதனுடைய சந்திரனுடைய பிள்ளை எப்படி புதன் பிறந்தாரு கதை இருக்கு, சந்திரன் எப்படி பிறந்தாரு கதை இருக்கு, இப்படி கதை நிறைய இருக்கு. ஆத்ரேயன் அப்படின்னா அத்திரி குலத்தில் பிறந்தவர் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை. இப்ப நாம சூரியனையே உதிக்காமல் செய்த ஷீலவதி கதை பார்த்தோம். இத மாதிரி அனசூயாவுக்கும் நிறைய பெருமைகள்லாம் உண்டு. அத அத்திரி மகரிஷியே ராமாயணத்துல சீதையும் ராமனும் அவரை பார்க்க போகும்போது, காட்டுக்குள்ள பஞ்சவடிக்கு போகிறதுக்கு முன்னாடி இவங்களை பார்க்கும்போது அந்த கதையெல்லாம் சொல்றாரு. அப்புறம் அனசூயா தேவி சீதைக்கு வந்து நிறைய அணிகலன்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் ஒரு பொண்ணு எப்படி கணவனுக்கு உண்மையா தெய்வமா வாழணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு அது போகுது. அகல் ஒரு ஸ்லோகத்தை ஞாபகப்படுத்தி பார்க்கிறேன். அகல்யா சீதா தாரா திரௌபதி மண்டோதரிஸ்ததா பஞ்சகன்யா ஸ்மரே நித்யம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. இந்த 5 பெண்களையும் தினமும் ஒரு பெண் நினைக்க வேண்டும் அப்படின்னு. அதாவது பதிவிரத்தைகள், கற்புக்கரசிகள், அந்த மாதிரி. இதுல சில பேர் விடுபட்டு போயிருக்கு, அதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். இதுல பாத்தீங்கன்னா பெரும்பான்மையானவங்க ராமாயணத்துல வர்றவங்க. தாரா, மண்டோதரி, சீதா, அகல்யா, இவங்க எல்லாம் ராமாயணத்துல வர்றவங்க. திரௌபதி மட்டும் மகாபாரதத்துல வர்றவங்க.
சாவித்திரி மாதிரிப்பட்டவங்க பேரு இதுல வரலை. ஷீலவதி, அனுசூயா பேர்ல இதுல வரலைங்கிறதையும் மனசுல வச்சுக்கணும். இந்த மாதிரிப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு உபலட்சணம் சொல்லுவாங்க. ஒரு சில இதை சொன்னா இதை மாதிரிப்பட்ட எல்லாரையும் அதுல கணக்கு எடுத்துக்கணும்னு புரிஞ்சுக்கணும். அப்படி அந்த ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கணும். 5 பேரை மட்டும் நினைக்கணும்னு புரிஞ்சுக்க கூடாது. நான் நினைக்கிறேன் ராஷ்டிரிய சேவிகா சமிதிக்காரங்க இந்த ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது இந்த சூரியன் தபஸ் பண்ணிதான் சத்ராஜித் அப்படிங்கிறவர் செமந்தகமணியை வாங்கினார் அப்படிங்கிற கதையை நாம கிருஷ்ணன் கதையில பாக்குறோம். இந்த சத்ராஜித்தினுடைய மனைவிதான் சத்யபாமா. அந்த மணியை கிருஷ்ணன் திருடிட்டார்னு சந்தேகப்பட்டு அப்புறம் கிருஷ்ணர் தான் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக வேண்டி மணியை திருப்பி கொண்டு வர போன இடத்துலதான் ஜாம்பவானை சந்திச்சு அனுகிரகம் பண்ணதும் மணியை கொண்டு வந்து கொடுத்ததுனால சத்ரஜித் தன்னுடைய தவறுக்கு பரிகாரமா சத்யபாமாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தாருனால அந்த கதை போகும். அப்புறம் இந்த சூரியன் தான் அமிர்த மந்தனம் என்ன கூர்மா அவதாரம் இல்ல பார்க்கடலை கடைஞ்சு அடுத்தது மோகினி அவதாரம் விஷ்ணு எடுத்து அமிர்தத்தை பங்கு போடும்போது ஒரு அரக்கன் வந்து தேவர்கள் மாதிரி வேஷம் போட்டு தேவர்கள் வச்சு உட்கார்ந்துருவான். அமிர்தத்தை வாங்கி விழுங்கிடுவான். அப்ப சூரியன் பார்த்துட்டு மோகினிட்ட விஷ்ணுட்ட ஐயோ அரக்கனாக்கும் மாற வயசுல வந்து உட்கார்ந்து இருக்கான் கொடுத்துட்டீங்களே அப்படின்னு. உடனே விஷ்ணு சுதாரிச்சுட்டு டக்குன்னு சக்கரத்தை விட்டு அவங்கள கழுத்தை அறுத்துருவாருன்னும் அந்த அமிர்தம் சாப்பிட்டதுனால அவங்களுக்கு இறப்பு இல்லைனும் அதனால தலை ராகுவாகவும் உடல் கேத்துவாகவும் இருக்குதுன்னும் இந்த ராகு கேத்துவை நாம ஜோதிடத்துல வச்சிருக்கிறோம். இந்த ராகு கேதுனாலதான் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வருது அப்படின்னு நாம உருவக கதைகள் வச்சிருக்கிறோம். அதுக்கு அது ஒரு பிஹெச்டி பண்ண வேண்டிய டாபிக். ராகு கேது கிரகணம் எல்லாம் எப்படி வருது. அப்புறம் இந்த சூரியன் கிட்ட ஹனுமான் பாடம் படிக்க விரும்பினாருன்னு அவருக்கு பின்னாடி போய் பாடத்தை படிச்சாருன்னும் ஹனுமார் அப்படித்தான் நவ வியாக்கரண பண்டிதன் சொல்லின் செல்வன் நல்ல ராமாயணால பாராட்டப்பட்டார். அதுக்கு சூரியன் கிட்ட அவர் படிச்ச படிப்பு தான் காரணம்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இந்த சந்தர்ப்பத்துலதான் சனீஸ்வர பகவானு கூட அனுமானுக்கு ஃப்ரெண்டுன்னும் அதனால அனுமானும் சனீஸ்வரன் ஃப்ரெண்டா இருக்கிறதுனால 7.5 சனி நடக்கிறவங்க இல்ல சனியோட ஒவ்வொருத்தர கஷ்டம் இருக்கிறவங்க ஹனுமான வழிபட்டா சனி தொந்தரவு பண்ண மாட்டாருன்னெல்லாம் பரிகார கதைகளும் இருக்கு. அப்புறம் ராவணன் ஒவ்வொரு இடமா தனக்க தினவெடுத்த தோள்களை அரிப்பு குறைக்கிறதுக்காக வேண்டி போய் சொரிஞ்சிட்டு இருக்கும்போது மகாமேருவுக்கு போனாங்க. அங்க சூரியன் உதிக்கிறத பார்த்த உடனே தன்னுடைய மந்திரி பிரகஸ்தனை கூப்பிட்டு, பிரகஸ்தன்கிற மந்திரி பெரிய நான் போன கிளாஸ்ல சொன்னேன் இல்லையா, வியாமிஸ்ரேணேவ வாக்கியேன புத்திம் மோகய சீவமே. வியாமிஸ்ரேண இவ வாக்கியேன புத்திம் மோகயசி இவ. அந்த அர்ஜுனன் பேசுறது மாதிரி ரொம்ப கில்லாடியா பேசுற ஒரு மந்திரி பிரகஸ்தன். ராவணன் என்ன சொல்றானோ அதுக்கு ஏத்துற மாதிரி நல்ல ஜாலரா போடுவான். அந்த பிரகஸ்தனை ராவணன் பிரகஸ்தன் உரையாடல் ராமாயணத்துல நல்ல சுவாரஸ்யமான உரையாடல், அதனால சொன்னேன். இந்த பிரகஸ்தனை கூப்பிட்டு போ சூரியன் கிட்ட, இப்படி நான் வந்திருக்கேன், என் கூட சண்டைக்கு வர சொல்லு, யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பாத்துருவோம், இல்லைன்னா தோல்வியை ஒத்துக்கிட்டு போ சொல்லு அப்படின்ட்டு சொல்லிவிட்டார்.
பிரகஸ்தன் வந்து சூரியனுடைய வாயில் காவலர்கள் பிங்களன் தண்டி ரெண்டு பேர்ட்டையும் சொன்னார். அதுல தண்டி போய் சூரியன் கிட்ட சொன்னாரு, இப்படி ராவணன் வந்திருக்கானா, தண்டை கூப்பிடுறான் அப்படின்னு. சூரியன் தண்டிட்ட சொன்னாரு, அவனுக்கு வந்து பொழுது போகலையா இருக்கும், நான் ரொம்ப பிஸி. அவன் என்ன தோக்கடிச்சாலும் சரி, நான் அவனை தோக்கடிச்சாலும் சரி, அவன் எப்படி வேணா வச்சுக்கட்டும், ஆனா எனக்கு அவங்களோட சண்டை போடுறதுல நேரம் இல்லை, எனக்கு டியூட்டி இருக்கு அப்படின்னு சூரியன் டியூட்டி கிளம்பிட்டாரா. அதனால ராவணன் சூரியன் ரெண்டு பயந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போறாரா. மகாபாரதத்துல தௌமியர், அதாவது வியாசருடைய அறிவுரைப்படி பஞ்சபாண்டவர்கள் தங்களுக்கு ஒரு புரோகிதரை வச்சுக்கிட்டாங்க. ஏற்கனவே இந்த சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த தௌமியர் மகாபாரதத்துல இவங்க காட்டுக்குள்ள நுழைகிற அந்த சமயம் அவரு வந்து தர்மபுத்திரருக்கு யுதிஷ்டிரருக்கு சூரியனுடைய 108 நாமங்களை சொல்லி சூரியனை வழிபடு அப்படின்னு சொல்லி அப்படி வழிபட்டு அவருக்கு அக்ஷய பாத்திரம் கிடைச்சது. வனபருவம் அத்தியாயம் 3ல இந்த தகவல் மகாபாரதத்துல வர்றத பாக்குறோம். அது மாதிரி விராட பருவத்துல பாஞ்சாலி சூரியனை வழிபட்டாலும் அதனால அவருடைய பாதுகாவலுக்கு சூரியன் ஒரு ஆளை நியமிச்சாரு அப்படின்னும் தகவல் வருது. சூரியனை வழிபட்டு பாஞ்சாலியும் சேர்ந்து வழிபட்டு அக்ஷய பாத்திரம் பெற்றாள். ஒரு தடவை கர்ணன் அர்ஜுனன் ரெண்டு பேருக்கு இடையில யுத்தம் வரும்போது சூரியன் இந்திரன்ட்ட சொன்னாரா, பாரு என் பிள்ளை எப்படி சட்டை போடுறான் பாரு, அவன் தான் ஜெயிப்பான் பாரு அப்படின்னு. அப்புறம் சூரியன், இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன், இது மகாபாரத சல்லியபுரத்துல வர தகவல், அத்தியாயம் 45 31வது செய்யுள். சுப்பிரமணியருக்கு முருகனுக்கு 2 தோழர்களை கொடுத்தாரா, சுப்ராஜன் பாஸ்வரன் அப்படின்ட்டு கொடுத்தாரு அப்படின்ட்டு. சிவபெருமான் ஒரு தடவை சூரியனை எல்லா கிரகங்களுக்கும் தலைவராக நியமித்தார், முடிசூட்டினார் அப்படின்னு சாந்தி பருவத்துல அத்தியாயம் 112 ஸ்லோகம் 31ல ஒரு கதை வருது. சாந்தி பருவத்துல அத்தியாயம் 318 6வது செய்யுள்ள இந்த ஒரு கதை வருது. அதாவது வேதத்துல வந்து ரிக் யஜு சாமம் அப்படின்னு 3 சொல்றோம். இல்ல இந்த யஜுர்வேதத்துல 2 இருக்கு, சுக்ல யஜுர்வேதம், கிருஷ்ண யஜுர்வேதம். அது ஏன் அப்படி 2 ஆச்சுது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. யாக்ஞவல்கியர் ரொம்ப பிரபலமானவர். பிருகதரண்ய உபனிஷத்து முழுக்கவே ஜனகர யாக்ஞவல்கியர் தான் மெயின் கேரக்டர். அந்த யாக்ஞவல்கியர் குருகுலத்துல படிக்கும் போது அவர் கொஞ்சம் வித்தியாசமான ஆளு. யாக்ஞவல்கியர் என்ன பண்ணுவாரு, துடுக்காட்டு கேள்வி கேட்பாரு, கொஞ்சம் அடக்கம் கம்மி. ஒரு நாள் அந்த தேசத்து ராஜா
குளிக்க போயிருந்தார் அல்லது ஏதோ காரியமா இருந்தார். குருகுலத்துல இருந்து தினமும் குரு போய் ராஜாவுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். அன்னைக்கு குருவுக்கு போக முடியல. இப்ப யாக்ஞவல்கியரை கூப்பிட்டு போய் ராஜாவுக்கு மந்திரம் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சார். இவர் வந்தாரு. வந்து பார்த்தா ஷார்ப்பா காலையில 6 மணிக்கு பண்ணணும்னு குரு சொல்லியிருந்தாரு. வந்தாரு, பார்த்தாரு 6 மணிக்கு குரு ராஜா வந்து சிம்மாசனத்துல இல்ல. இதுல மந்திரத்தை சொல்லி சிம்மாசனத்துல அட்சதையை போட்டுட்டு இவர் ரிட்டர்ன் போயிட்டார். சில பேர் இந்த மாதிரி இருப்பாங்க. ராஜா கொஞ்சம் லேட்டா வந்து பார்த்தா எல்லாரும் சொன்னாங்க, அது குருகுலத்துல இருந்து வந்துட்டு போயிட்டாங்க, ஆசீர்வாதம் சிம்மாசனத்துக்கே பண்ணிட்டாங்க, லேட் ஆச்சுதான், அதெல்லாம் நிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ராஜா சிம்மாசனத்தை பார்த்தா அக்ஷதை முளைச்சுக்கிட்டு. அக்ஷதைங்கிறது முனை முறியாத, முனைனா அந்த முளை முறியாத அரிசிக்கு அக்ஷதைன்னு பேர். அந்த அக்ஷதை உமி நீக்கினாதான், நீக்கிற அரிசியை தான் நம்ம அக்ஷதையா பயன்படுத்துவோம். பொதுவா உமி நீக்கின பிறகு அது முளைக்காது. இது அங்க சிம்மாசனத்துல முளைச்சு கிடக்கு. ராஜா அப்படியே அசந்து போயிட்டார். அடடா, பெரிய மகான் வந்துட்டு போயிருப்பார் போல இருக்கு. உடனே சேவர்களை அனுப்பி குருகுலத்துல யாரு வந்தாங்களோ அந்த போய் பிடிச்சு இழுத்து வா அப்படி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டேன். சேவர்கள்லாம் வந்து குரு கிட்ட, அது இன்னைக்கு ஆசீர்வாதம் பண்ண வந்தவரை அனுப்பி வைக்கணுமா ராஜா கூட்ட. குருவுக்கு ஏற்கனவே பல கசப்பான அனுபவங்கள். இவன் இன்னைக்கு அரண்மனைக்கு போய் என்ன கொண்டாடி வச்சானோ தெரியலையே அப்படின்ட்டு கூப்பிட்டு விட்டார் சிஷ்யனை, யாக்ஞவல்கியர். நீ அரண்மனைக்கு போனேன், என்ன நடந்தது அப்படின்னு. போனேன், 6 மணிக்கு ராஜா இல்ல, நான் அஷதை போட்டு வந்துட்டேன். நம்மளால அதுக்கெல்லாம் வெயிட் பண்ண முடியாது, நமக்கு பாடம் எல்லாம் இருக்குல்ல, டைம் வரணும்ல, அதெல்லாம் வந்துட்டேன் அப்படின்னு. உடனே குரு சொன்னாரு, உனக்கு வந்து வித்யா கர்வம் வந்து போச்சு, நீ பெரிய புத்திசாலி அறிவாளி மற்றவங்களோட மேல அப்படிங்கிறதுனால நீ யாரையும் மதிக்க மாட்டேங்கிற, படிச்சதெல்லாம் கக்குது அப்படின்ட்டார். உடனே யாக்ஞவல்கியர் ரொம்ப ஒபீடியன்டான ஸ்டூடெண்ட், இன்னைக்குள்ள நவீன தலைமுறை மாதிரி கிடையாது. அதனால உடனே குரு சொன்னாருன்னு உடனே வாந்தி பண்ணிட்டார், தான் கட்டுது இருந்ததெல்லாம். அதனால குரு மற்ற சிஷ்யர்கள்ட்ட தித்திரி பறவைகளா மாறி இதெல்லாம் நீங்க எடுத்துருங்க அப்படின்னு. அப்போ இப்ப நம்ம வந்து சாப்பிட்றோம்னு வச்சுங்களேன், முதல்ல பாயசம் சாப்பிட்றோம், இனிப்பு சாப்பிட்றதுக்காக. அடுத்தது பருப்பு நெய்யெல்லாம் கலந்து சாப்பிட்றோம், கூட கூட்டு எல்லாம் எடுத்துக்கிறோம். அடுத்தது சாம்பார், அடுத்தது ரசம், அடுத்தது பாயசம், அப்புறம் மோர் அல்லது தயிர், இப்படி போடுறோம். வெளியே இலையில எல்லாம் தனித்தனியா இருக்கு, உள்ள போகும்போது எல்லாம் மிக்ஸ் ஆகி போகுது. இத மாதிரி இவரு வாந்தி எடுத்த உடனே கிருஷ்ண யஜுர்வேதம் முழுக்க அப்படியே மிக்ஸ் ஆகி வெளியே வந்துச்சு. இது ஒரு உருவகம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாதான் இதை சரியா புரிஞ்சுக்க முடியும். அப்போ மற்றவங்க எல்லாம் தித்திரி பறவைகளை எடுத்து வந்து சாப்பிட்டாங்க. அதனால அந்த இதுக்கு தைத்திரிய ஆரண்யகம், தைத்திரிய சம்ஹிதா, தைத்திரிய உபனிஷத், தைத்திரிய பிராமணம் அப்படின்னு தான் பேரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப யாக்ஞவல்கியர் குருவிட்ட கத்துக்கிட்டதெல்லாம் திருப்பி கொடுத்துட்டாரு. இப்ப அவர் பிளாங்க் ஸ்லேட் மாதிரி இருக்காரு. புரிஞ்சு போ, உனக்கு நீங்க இடம் இல்லை, உங்களுக்கு ரொம்ப திமிரு கூடி போச்சு, நீ லாயக்கு இல்லை போ அப்படின்ட்டு விட்டார். அந்த யாக்ஞவல்கியர் என்ன பண்றதா அப்படின்னு போனார். போய் அவருக்கு தான் ஒரு ரகசியம் தெரியுமே, சூரியன் தான் 3 வேதங்கள் உடைய சாரம். 3 வேதங்களும் சூரியன் கிட்ட தான் இருக்கு. சூரியன் இருந்தா 3 வேதங்கள் வருதுன்னு நம்ம இன்னைக்கு தானே கிளாஸ் தொடக்கத்துல பார்த்தோம். இது ஆக்சுவலி தெரியுமே. அதனால அவர் என்ன பண்ணார், சூரியனை பார்த்து தபஸ் பண்ணார். சூரியன் சந்தோஷப்பட்டு அவருக்கு
வேத ஞானத்தை கொடுத்தாருன்னு, அப்படி யாக்ஞவல்யரால சொல்லப்பட்ட அந்த வேதங்களுக்கு சுக்ல எதிர்வேதம்னும் பொதுவா நடைமுறையில ஒரு தோராயம். இந்து மதத்துல எதையுமே பிளாக் அண்ட் ஒயிட்டா சொல்லிடக்கூடாது, சொன்னா தப்பிடுவீங்க. அதாவது தோராயமா வட இந்தியாவில சுக்ல எஜுர்வேதம் ரொம்ப பிரபலம், தென்னிந்தியாவில கிருஷ்ண எஜுர்வேதம் பிரபலம். சூரியன் தான் அந்த யாக்ஞவல்யருக்கு வேதங்களை கொடுத்து அதுதான் சுக்ல எஜுர்வேதமாக அறியப்படுது. அப்புறம் ஒரு பிராமணன் கங்கை கரையில மகாபத்மங்கிற இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தான். வேதம் படிக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொரு இடமா அலைஞ்சிட்டு இருந்தான். ஒரு நாள் ஒரு ரிஷிய பார்த்தான். அவரு நீ பத்மநாபன் அப்படிங்கிற நாகத்துக்கிட்ட போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சான். இந்த பத்மநாபன் உங்களுக்கு ஞாபகம் இருந்தா 12 மாசத்துலயும் 12 நாகங்கள் சூரியனுக்கு குதிரைய கடிவாளமா இருக்கும். அதுல ஒரு நாகம். அவரை தேடினார். போனா அவருடைய மனைவி தான் இருந்தாங்க. அவர் வேலைக்கு போயிருக்காரு, ஒரு மாசம் டியூட்டி முடிச்சு தான் வருவாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னாங்க. இவரு அந்த கங்கை கரையில ஒரு வாரம் வரைக்கும் எதுவும் சாப்பிடாம உட்கார்ந்துருந்தார். பத்மநாபர் திரும்பி வந்தார். அப்போ இவர் கேட்டார், இப்படி எனக்கு கடவுள் சாட்சாத்காரம் வேணும், நான் என்னுடைய ஆன்மீக தன்மையை உணரணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அப்ப அவர் சொன்னார், நீ அதுக்கு உஞ்ச விருத்தி பண்ணணும். உஞ்ச விருத்திங்கிறது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு பிராமணன் வேதம் படிக்கிறது, கத்துக் கொடுக்கறது, இது மாதிரி மட்டும் பண்ணுவான். பதிலுக்கு எதுவும் வாங்க மாட்டான். செதறி கிடக்கிற தானியங்களை பொறுக்கி சாப்பிடுறது. அதனால்தான் ஒரு தர்சனத்துக்கு ஆச்சாரியருக்கு பேரே கணாதர். இப்படி உஞ்ச விருத்தி பண்ணி செதறி கிடக்கிற உதிர்ந்து கிடக்கிற தானியங்களை பொறுக்கி சமைச்சு சாப்பிடுறதுனால கணாதர்னு பேர். நியாய தர்சனத்துடைய ஆச்சாரியர்னு நினைக்கிறேன், நியாயம் அல்லது வைசேஷியம். அப்போ அந்த மாதிரி நீ பண்ணேன்னா சூரியன் ரொம்ப சந்தோஷப்படுவார், சூரியன் உனக்கு அருள் புரிவார், நீ தேவலோகத்துக்கு அல்லது பிரம்ம நிலையை அடையலாம் அப்படின்னு சொன்னாருன்னும், அப்படி அவர் கடைபிடிச்சு போனாருன்னும் ஒரு கதை. சுப்பிரமணியருக்கு அவருடைய அழகு காந்திய சூரியன் கொடுத்தார் அப்படின்னு மகாபாரதம் அனுசாசன பருவம் சொல்லுது. ஜமதக்னி முனிவருக்கு, பரசுராமனுடைய அப்பா, அவருக்கு சூரியன் கொடையும் செருப்பும் எல்லாம் கொடுத்தார். பொதுவாக ஒரு அபிப்பிராயம் இருக்கு, சன்னியாசிகள் செருப்பு கொடையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. ஜமதக்னி ரிஷி அவருக்கு சூரியன் கொடுத்தார் அப்படின்ட்டு இருக்கு. இனி ஒரு சந்தர்ப்பத்துல தேவர்களுக்கு அசுரர்களுக்கு யுத்தம் நடந்தது. அசுரர்கள் அப்படியே சரம் மாறி அம்ப விட்டாங்க, சூரியனை மறைச்சிட்டு.
அல்லது ராகு வந்து சூரியனை காயப்படுத்திட்டார். இது இன்னொரு வேரியேஷன். அதனால உலகம் இருண்டுட்டது. அதனால தேவர்கள் எல்லாம் போய், பொதுவா இருட்டுல வந்து, அதாவது அஞ்ஞானத்துல, அறியாமையில கெட்ட குணங்கள் சக்தி கூடும், துர்குணங்கள் சக்தி கூடும், அசுரர்கள் சக்தி கூடும். ஞானத்துல, ஒளியில தேவ சக்தி, ஆன்மீக சக்தி கூடும். இது ஒரு உருவகம். அப்ப இங்க இப்ப அசுரருடைய கை வாங்கிட்டு உடனே தேவர்கள் எல்லாம் போய் அத்திரி முனிவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணாங்க. உடனே அவரு தன்னை ரெண்டாக பண்ணி, சூரியனாகவும் சந்திரனாகவும் தன்னை பண்ணி, தேவர்களுக்கு சந்திரனாக இருந்து அமிர்த கிரணங்களை கொடுத்து அவர்களை தெம்பூட்டினார். அசுரர்களுக்கு சூரியனாக இருந்து தன்னுடைய சூடான கதிர்களால அவர்களை தகிக்க செய்தாரு அப்படின்னு மகாபாரதத்துல, பிரம்மாண்ட புராணத்திலையும் எனக்கு தெரிஞ்சு கதை வருது. அத்திரி முனிவருடைய பெருமை சொல்லும்போது அவர் சூரியனாகவும் இருந்து உலகை காப்பாத்தினார் அப்படின்னு வருது. அனசூயா தேவிக்கும் கிட்டத்தட்ட இது மாதிரி ஒரு இது இருக்கு. சாவித்திரி அப்படிங்கிறது ஒரு சூரியனுடைய ஒரு ஆஸ்பெக்ட்னு சொல்லலாம். ஹிரண்மயமா, பொன் நிறமா இருக்கிற அந்த இதுக்கு சாவித்திரி அப்படின்னு பேரு. இந்த சூரியனுடைய சாவித்திரி ஆஸ்பெக்டுக்கு தான் காயத்ரிங்கிற மந்திரம். உண்மையில இது பேர் சாவித்திரி மந்திரம். காயத்ரி சந்தஸ்ல இருக்கிறதுனால நம்ம திருக்குறளா, குரல் பாக்களதான திருக்குறள் சொல்றது மாதிரி காயத்ரி சந்தஸ்ல இருக்கிறதுனால அதை காயத்ரி மந்திரம்னு சொல்றோம். சூரியனுடைய அந்த செவந்த சூரியன் காலையில எப்படி சூரியனுக்கு, அவருக்கு அந்த சமயத்துல அருணன் ஒரு பேரு, அது ஒரு இது இல்ல, அருணன் தான் அவருடைய சாரதி அப்படிங்கிற ஒரு உருவகமும் இருக்கு. அருண பிரஷ்னம் அல்லது அப்படிங்கிற பேர்ல ஒரு வேத மந்திர தொகுப்பும் இருக்குது. எல்லாத்துக்கும் மேல அகஸ்தியர் ராமனுக்கு ஆதித்ய ஹிருதயத்தை சூரியனை வழிபட சொல்லி கொடுத்தார். அதனால ராமர் சூரியனை வழிபட்டு ராவணனை கொன்னார் அப்படிங்கிறதும் அங்க இடத்துலதான் இப்ப நம்ம இருக்கிறோம். சூரியனுக்கு நிறைய பெயர்கள் இருக்கு. அது பிறகு பயன்படுங்கிறதுனால ஒரு தோராயமா சொல்றேன். சூரியன், அரியமா, ஆதித்யன், துவாதசாத்மன், திவாகரன், பாஸ்கரன், அகஸ்கரன், பிரத்னன், பிரபாகரன், விபாகரன், பாஸ்வான், விவஸ்வான், சப்தாஷ், இது சில பேர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். சவிதா பார்க்கும்போது அல்லது ஆதித்யன் பார்க்கும்போது சொன்னேன். ஹரிதேஸ்வன், உஷ்ணரஷ்மி, விகர்த்தனன், அர்க்கன், மார்த்தண்டன், மிகிரன், அருணன், பூஷன், தியுமானி, தாரிணி, மித்ரா, சித்ரபாகு, விரோச்சனன், விஸ்வாவசு, கிரகபதி, கிரகங்களுக்கெல்லாம் தலைவர்.
दुषांपति अहर्पति भानु हंसन सहस्रांशु सविता तपना रवि पद्माक्ष तेजसां राशि छायानाथन तमिस्रहन कर्म साक्षी जगत चक्षु लोकबंधु त्रयी तनु प्रद्योतनन दिनमणि कद्योतन लोकबांधवन ईनन भर्गन धामनिधि अंशुमाली अब्जिनीपति. இப்படி ஒரு 94 பெயர்கள் அவருக்கு இருக்குதுன்னு தெரியுது. அதனால இனிமேல் இந்த மாதிரி பெயர்கள் வரும்போது இது சூரியனுக்கு இன்னொரு பேரு, இன்ன அர்த்தத்துல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போலாம். ஏதாவது கேள்வி இருக்கா? அந்த ஹிரண்யாட்சகன் பூமியை கடலுக்கடியில ஒளிச்சு வச்ச அந்த இயற்கை நிகழ்வை உருவகப்படுத்தி ஒண்ணு சொல்லுங்க. அதாவது பூமி எப்படி உருவாச்சுது அப்படின்னு தியரி இருக்கு. பொதுவா இந்த சயின்டிஸ்ட் சொல்லக்கூடிய எல்லாமே தியரி, யாருக்கிட்ட இருந்து பார்க்கல. அந்த தியரிகள்ல ஒண்ணு, தொடக்கத்துல பூமி ரொம்ப சூடா இருந்ததுன்னும் ஒரு நெருப்பு பந்து மாதிரி இருந்ததுன்னு, அதான் ஒரு பெரிய நெருப்பு பந்து இருந்தது, அந்த நெருப்பு பந்துல இருந்து எல்லாம் செதறிச்சது. அந்த செதறினதுல நட்சத்திரங்கள், சந்திரன், பூமி, சூரியன், கிரகங்கள் எல்லாம் இருந்ததுன்னு அந்த கதையினுடைய தொடர்ச்சியில பூமி ஒரு நெருப்பு பந்தா இருந்தது. அப்புறம் ரொம்ப நாள் பட பூமியினுடைய மேல் பகுதி குளிர ஆரம்பிச்சதுன்னும் அதனால பூமி உருவாச்சதுன்னும் நீங்க கேட்க கூடாது. புராணத்துல சொன்னாதான் கேள்வி கேட்கலாம், சயின்டிஸ்ட் சொன்னா கேள்வி கேட்க கூடாது. அப்ப பூமியுடைய மேற்பகுதி இறுகிச்சதுன்னா ஏன் 70% கடலா இருக்கு இருகாம அப்படின்னு கேட்கக்கூடாது. அடுத்தது இப்படி இன்னமும் பூமிக்கு உள்ளுக்குள்ள அந்த சூடு குழம்புகள் இருக்குதுன்னும் அதுதான் அப்பப்ப ஏதோ ஒரு கேப் கிடைச்சதுன்னா வெளியே வருதுன்னும் அதுதான் எரிமலைன்னும் எல்லாம் சொல்றாங்க. இந்த பூமி இப்படி குளிரும் போது மேகங்கள் உருவாச்சுது, அதனால மழை பொழிஞ்சுது. மழை பொழியும் போது பூமி இன்னமும் குளிர்ந்தது, நதிகள் உருவாச்சுது, கடல்கள் உருவாச்சுது, இப்படியே சைக்கிள் உருவாச்சுது. இனி இந்த துருவங்கள்ல உள்ள பனிகள், பனிமலைகள் எல்லாம் உருவாச்சு. இப்படி நீரெல்லாம் உறைஞ்சு பனிகளாக உருவாகும் போது கடல் மட்டம் குறைஞ்சு அதிகமான பூமி பரப்பு இருந்தது. அப்புறம் பூமி வெப்பமாதல், என்ன சொல்லுவாங்க அதுக்கு, இப்ப ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்களே சுற்றுப்புற சூழல் காரணம், குளோபல் வார்மிங். இது ஒரு குளோபல் வார்மிங் வந்ததுனால துருவங்கள் இருந்த பனி உருகி கடல் மட்டம் உயர்ந்ததுன்னும் அப்போ மறுபடி பூமி மூழ்கிச்சதுன்னும் திருப்பி மறுபடி அந்த உறையும் போது கடல் மட்டம் உயர்ந்து மீண்டும் பூமி வந்ததுன்னும் இந்த மாதிரி நடந்ததுங்கிறது விஞ்ஞானிகள் யூகிக்கிறாங்க. சில காரணங்கள் அடிப்படையில் அவங்க அப்படி யூகிக்கிறாங்க. அதனால பூமியில நீரால சூழப்பட்ட ஒரு காலம் இருந்தது. கிட்டத்தட்ட அத மாதிரி விஷயத்தான் நம்ம பிரளயம் அப்படின்னு நம்முடைய புராணங்கள்ல நம்ம குறிக்கிறத பாக்குறோம். நீரால மூழ்கி இருந்தது அப்படின்னு. பைபிள், அதாவது ஜூஸ்னுடைய புனித நூல்லையும் அது இருக்கு. அத இரவல் வாங்கி பைபிள்லயும் வச்சிருக்காங்க, அதை இரவல் வாங்கி குரான்லயும் வச்சிருக்காங்க. பூமி முழுக்க நீரா இருந்தது அப்படிங்கிற இது. அந்த பிரளய கதை
கடல் பூமி முழுக்க நீரால சூழும் சத்தியவிரதன் கதை, மனு கதை அப்படின்னு நம்ம சொல்றோம். கூர்மா அவதார கதை இல்ல, மத்ஸ்ய அவதார கதையில நம்ம சொல்றோம். கிட்டத்தட்ட இதே கதையை பாரசீகத்திலிருந்து திருடி யூதர்கள், அவங்ககிட்ட இருந்து கிறிஸ்தவர்கள், அவங்ககிட்ட இருந்து முஸ்லீம்கள் வரைக்கும் அந்த கதை போகுது. இப்படி நீர்மட்டம் உயர்றதும் நீர்மட்டம் குறைகிறதும் நடக்கிற நிகழ்வு. துவாரகையினுடைய விஷயத்துல இதுதான் நடந்தது அப்படின்னு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது பூமியினுடைய கடலுடைய மட்டம் ஒரு குறிப்பிட்ட சமயத்துல தாழ்ந்ததுன்னும், அது குறிப்பிட்ட ஆண்டு காலம் அப்படியே நீடிச்சதுன்னும், அந்த சமயத்துல துவாரகை தோன்றிச்சதுன்னும், அந்த சமயத்துல கிருஷ்ணன் துவாரகை குடி போனாருன்னும், திருப்பி ஒரு சந்தர்ப்பத்துல கடல் மட்டம் உயர்ந்ததுன்னும், அது துவாரகையை மூழ்கிச்சு அடிச்சதுன்னும், ராமாயணம் குறிப்பிடக்கூடிய அந்த காலகட்டமும் நம்மளை பொறுத்த வரைக்கும் மன்னிக்கணும் மகாபாரதம் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி, அறிவியல் பூர்வமாகவும் 5000 வருஷத்துக்கு முன்னாடி கடல் மட்டம் உயர்ந்தது அப்படிங்கிறதுக்கான அவருக்கு நிறைய எவிடன்ஸ். அதுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கடல் மட்டம் குறைஞ்சதுங்கிறதுக்கான எவிடன்ஸும் அவங்ககிட்ட இருக்கு. இந்த மாதிரி இதுல கூடுதல் விவரங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா த ஹிடன் ஹோரிசான்ஸ் அப்படின்ட்டு வாமதேவ சாஸ்திரி என்று பெயர் மாற்றிக்கொண்ட டேவிட் ஃப்ராலே அவருடைய அந்த புத்தகத்துல கிடைக்கும். 10,000 ஆண்டுகளாக மூடி மறைக்கப்பட்ட வரலாறு அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தினுடைய பெரிய தலைப்பு ஹிடன் ஹோரிசான்ங்கிற மாதிரி வரும். அதுல அவரு எப்படி ஆரியர் திராவிடர்னு புழுகுனாங்க, எப்படி எப்படியெல்லாம் புழுகி பார்த்தாங்க, அது நடக்காத ஒண்ணு அதை எப்படி எப்படியெல்லாம் மாத்திக்கிட்டாங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை பேசுறாரு. அதுல இந்த மாதிரி புராணங்கள்ல சொல்லக்கூடிய சம்பவங்கள் எப்படி இயற்கை நிகழ்வோட ஒத்து போகுது, புராணங்கள்ல அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு சொல்லியிருக்கு, அறிவியல் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லுது, எப்படி ரெண்டும் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பத்தி எல்லாம் சொல்றாரு. அந்த வெள்ளப்பெருக்கு, வெள்ளத்தினால பிரளயம், அழிவு ஏற்படக்கூடிய சம்பவமாக கூர்மா வராக அவதாரம் இருக்கலாம், மத்ஸ்ய அவதாரமும் இருக்கலாம். இப்படி பூமியில அடிக்கடி நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு இந்த 2 கதையில இருந்து தெரியும். வராக அவதாரத்திலையும் பூமிக்கு தண்ணிக்குள்ள முங்கி போச்சு, மத்ஸ்ய அவதாரத்திலையும் பூமி முங்கி போச்சுது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். நமக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சுனாமி வந்து அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுது. இனி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பகுருளியாறு, குமரி கண்டம், இதெல்லாம் கட்டுக்கதைன்னு வச்சுக்கிட்டா கூட இப்படி எல்லாம் கட்டுக்கதை நம்ம பக்கத்துல இருக்கு. அதெல்லாம் கடலுக்குள்ள கிடக்கு. கன்னியாகுமரிக்கு தெற்க பெரிய ஒரு மலை இருக்கு, இமயமலையோட பெரிய உயரமான மலையெல்லாம் கடலுக்குள்ள கிடக்கு, இந்திய பெருங்கடலுக்குள்ள கிடக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. அப்புறம் காவிரி பூம்பட்டினம் அல்லது பூம்புகார் கண்ணகி காலத்துல இருந்தது. கண்ணகி காலம்ங்கிறது கிட்டத்தட்ட சேரன் செங்குட்டுவன் இளங்கோவடிகள் காலம், வேணா கொஞ்சம் முன்னாடி இருக்கலாம். அந்த காலத்துல பூம்புகார்லாம் இருந்திருக்குது. ஆனா இன்னைக்கு இல்லை, அது கடலுக்குள்ள போயிட்டது. இந்த மாதிரி நமக்கு கேரளாவை கூட நமக்கு இப்படி ஒரு கதை இருக்கு, கடலுக்குள்ள இருந்தது, பரசுராமன் அவருடைய கோடலியை போட்டு வெளியே கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு. அநேகமா இந்திய கண்டத்துல இப்படி ஒரு டில்ட் ஏற்பட்டிருக்கலாம். அப்ப பூம்புகார் கடலுக்குள்ள போயிட்டது, கேரளா வெளியே மேல வந்துட்டது, அந்த மாதிரி நடந்திருக்கலாம். இதெல்லாம் சாத்தியமான விஷயங்க. ஏன்னா ஒரு பக்கம் தண்ணி மட்டம் எழும்பிச்சுன்னா இன்னொரு பக்கம் விலகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இது ஒரு கான்செப்ட். அதாவது பூமியினுடைய டிகிரி மாறுறதுனால இந்த மாதிரி ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. இன்னொன்னு, மொத்தமாகவே கடல் மட்டம் பனி உருகிறதுனால கூடும். அப்படி கூடும்போது கடல் மட்டத்துல இருந்து உயரமான இடங்கள் எல்லாம் தப்பிக்கும். கடல் மட்டத்தை விட பள்ளமான இடங்கள் அது உலகத்துல நிறைய இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கட்டுக்கதை இல்லைன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு தீவு இருக்கு, அந்த தீவுல ஜோனா பார்க்கா அந்த அம்மாவோட சம்பந்தப்பட்ட கதைன்னு நினைக்கிறாரு. அந்த தீவுல சுவரு கட்டி கடை தண்ணி உள்ள வராம பாதுகாத்து வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுல அந்த சுவர்ல யாரோ ஓட்ட போட்டாங்கன்னு இந்த ஜோனா பார்க் பேரை தடுத்தாங்கன்னு. அதே நான் பல கதைகள் படிக்கிறதுனால நான் கதையை குழப்ப கூட செய்யலாம். ஆனா
அதை தடுத்து அந்த தண்ணி உள்ள வராம இவங்க அந்த இதுல படுத்து மடை அடைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை கூட கேட்ட ஞாபகம் இருக்கு. கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு கதை மகாபாரதத்துல வருது. நான் ஏதோ கிளாஸ்ல அதை சொல்லியிருக்கிறேன். ஒரு பகுதி நிலப்பகுதி வெளிப்பட்டு இன்னொரு நிலப்பகுதி மறைஞ்சதுன்னா பூமியினுடைய டிகிரியில ஏதோ வித்தியாசம் வருதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி எல்லாம ஒட்டுமொத்தமாக கடல் மட்டம் உயருதுன்னா பனி உருகி நீர் மட்டம் அதிகமாகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். எப்படி கடல் தண்ணி அளவு திடீர்னு அதிகமாகும் அப்படின்னா பனிக்கட்டி நீர் பனிக்கட்டியாக மாறும்போது கடல் மட்டம் குறையும். பனிக்கட்டி உருகி நீராக மாறும்போது கடல் மட்டம் உயரும். மற்றபடி வேற்று கிரகத்துல இருந்து யாரும் தண்ணியெல்லாம் கொண்டு விட மாட்டாங்க. இந்த வானத்துல இருந்து மழை பெய்யறதுனால வேற்று கிரகத்துல இருந்து தண்ணி பூமிக்கு வந்துட்டு இருக்கோம்னு நினைக்க வேண்டியதில்லை. இத மாதிரி நமக்கு விளங்காத, நமக்கு விளக்கம் சொல்ல முடியாத, புரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. இவங்க கிடைச்ச சில தகவல்களை வச்சுக்கிட்டு ஒரு தியரிய கெட்டுவாங்க. அவங்க இப்படி எத்தனை தியரி வேணாலும் கட்டுக்காத அவுத்து விடலாம். இந்துக்களுக்கு இந்த சுதந்திரத்தை கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்காங்க. அதுதான் நம்ம வருத்தமானது. சொல்ல போனா அவங்க இப்படி எல்லாம் கதை அடிக்கிறதுக்கு முன்னாடியே, தியரிகள் உருவாக்குறதுக்கு முன்னாடியே நம்முடைய புராணங்கள்ல, இதிகாசங்கள்ல இப்படி நிறைய தியரிகள் இருக்கு. இது வெறுமனே தியரிகள் மட்டுமா இல்ல அறிவியல் பூர்வமானதா அப்படிங்கிறது இந்த நவீன தலைமுறைக்கு யாராவது அறிவியல் அறிஞர்கள் வந்து சொன்னாதான் அவங்க ஏத்துக்குவாங்க. நம்ம பொறுத்த வரைக்கும் இது உண்மையோ இல்லையோ, நடந்ததோ நடக்கலையோ, இது எதுவும் நமக்கு ஆன்மீகவாதிக்கு ஆன்மீக வாழ்க்கைக்கு முக்கியம் கிடையாது. நமக்கு நாம நம்முடைய தெய்வீக சக்தியை உணரணும். நம்முடைய அசுர சம்பத்தை விட்டு தெய்வ சம்பத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். தெய்வ சம்பத்தை வளர்த்தணும். அதன் மூலமாக நாம நம்முடைய தெய்வாம்சத்தை வெளிக்கொண்டு வரணும். இந்த ப்ராசஸ்ல இதெல்லாம் சம்பந்தமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அதனால இதுக்கு நாம ரொம்ப அலட்டிக்கிறது இல்லை. சங்கரர் தொடங்கி பெரியவங்க யாரும் இதுக்கெல்லாம் ரொம்ப அலட்டிக்கிறது இல்லை, ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதும் இல்லை. வியாவகாரிக சத்தியம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அது இருக்கு, ஆனா இல்ல. அதுதான் வியாவகாரிக சத்தியம்னு பேர். இப்போ உங்க திரையில நான் இருக்கேன். நான் இருக்கேனா அப்படின்னா நான் இங்கதான் இருக்கேன், அங்க இல்லை. ஆனா நீங்க அங்க என்ன பாக்குறீங்களான்னா பாக்குறீங்க. இப்படி எத்தனை திரைகள் ஓபன் ஆகுதோ அத்தனை நான் உருவாகிடுவேன். எல்லா திரைகளும் அணைச்சிட்டாங்கன்னா அத்தனை நான் குறைஞ்சுவேன். இப்ப சத்திய வஸ்துன்னு ஒண்ணு இருக்கு. அது பல விதமாக தோன்றுது. அந்த சத்திய வஸ்து யாரு, சத்திய வஸ்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா வேதாந்தம். அதுலதான் நம்முடைய நிம்மதி, நம்முடைய மோட்சம் இருக்கு. அதனால நமக்கு லௌகிக்கமான விஷயங்கள், உலகியல் விஷயங்கள், வியாபாரிய விஷயங்கள் ஒரு அளவோட நம்ம அதை வச்சுக்குவோம். ஆன்மீகவாதிகள், மோட்சத்துல விருப்பம் உள்ள முமுட்சுக்கள், மற்றவங்க அதை போய் நோண்டி அதுல என்ன ரகசியம் இருக்குன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணி தன்னுடைய வாழ்நாளையே தொலைப்பாங்க. நம்ம தேடி போக வேண்டியது வெளியே இல்லை, உள்ள அப்படிங்கிறது ஆன்மீக வாழ்க்கையினுடைய தொடக்கம். வேற கேள்வி? நன்றி சுவாமிஜி. குருஜி, சொல்லுங்க. இவங்க பேரு சொன்னீங்க குருஜி. என்ன பேரு? பேருதான் மறந்துட்டேன் குருஜி. இது ஆஞ்சநேயரும் இன்னொரு பேரும் சொன்னீங்க, விவேகானந்தர் சுவாமியோட சொன்னது. நச்சிகேதனும் ஹனுமான். நச்சிகேதன் ஒரு குட்டி பையன்.
சரி குருஜி. அப்புறம் இப்போ வந்து இந்த ஒரு சந்தேகம் குருஜி, நம்ம வந்து இந்து மதத்துல வந்து சைவம் வைணவம் அதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஷண்மதங்கள் சேர்ந்தது தான் ஹிந்து மதம்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுல சூரியனை வழிபடுற ஒரு மதம் இருக்குன்னு சொல்றாங்கல்ல குருஜி, அது பேர் என்ன? இப்போ நீங்க சொல்ற வேதத்துக்கெல்லாம் முதன்மையே சூரியன் தான், எல்லா இதுவுமே சூரியனை பேஸ் பண்ணி தான் அப்படின்னு சொன்னா, அப்போ இந்த பாயிண்ட்டை வச்சு தான் சூரிய வழிபாடுங்கிறது ஒரு தனியா ஒரு மதமா உருவாயிருந்ததா குருஜி? ஆமா, சூரியன் தத்திதம்னு அடிக்கடி சொல்லுவேன் சம்ஸ்கிருத சம்பந்தமா. சூரியன் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து வரக்கூடிய தத்திதம் சௌரம். அதனால சூரியனை வழிபடக்கூடிய மதத்துக்கு சௌரம்னு பேர். விஷ்ணுவை வழிபடக்கூடிய மதத்துக்கு வைஷ்ணவம்னு பேர். சம்ஸ்கிருத தத்திதம் படி இப்படித்தான் வரும். தத்திதம் தெரிஞ்சா ஞாபகம் வைக்கிறது ஈஸி. சிவனை வழிபடக்கூடிய மதத்துக்கு சைவம்னு பேர். ஈ வந்து ஐயா மாறும், சி சையா மாறும், பி வையா மாறும், ஊ அவ்வா மாறும், சூரியன் சௌரவா மாறும். இனி குமரன் அது கு அவ்வா மாறும், கௌமாரம். குமரனை வழிபடக்கூடிய மதத்துக்கு கௌமாரம்னு பேர். கணபதிய வழிபடக்கூடிய மதத்துக்கு காணபத்தியம் அப்படின்னு பேரு. சக்திய வழிபடக்கூடிய மதத்துக்கு சாக்தம் அப்படின்னு பேர். இது வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் இப்ப எல்லாரும் சொல்றது மாதிரி சொன்னேன், இது ஒரு கோமாளித்தனமான புரிதல். சரியான புரிதல் என்ன அப்படின்னா, யாரு சூரியனை இஷ்ட தெய்வமாக வச்சிருக்கிறார்களோ அவர்கள் சௌரம். சூரியனை வழிபடக்கூடிய மதத்துக்கு சௌர மதம்னு பேர் இல்ல, சூரியனை இஷ்ட தெய்வமாக கொண்டவர்களுக்கு சௌரர்கள்னு பேரு. விஷ்ணுவை இஷ்ட தெய்வமாக கொண்டவர்களுக்கு வைஷ்ணவர்கள்னு பேரு. சிவனை இஷ்ட தெய்வமாக கொண்டவர்களுக்கு சைவர்கள்னு பேரு. குமரனை இஷ்ட தெய்வமாக கொண்டவர்களுக்கு கௌமாரர்கள்னு பேரு. கணபதியை இஷ்ட தெய்வமாக கொண்டவர்களுக்கு காணபத்தியர்கள்னு பேரு. சக்தியை இஷ்ட தெய்வமாக கொண்டவர்களுக்கு சாக்தர்கள்னு பேரு. இனி இத மாதிரி இது முக்கியமான இத மாதிரி இன்னும் நிறைய இருந்ததுன்னா, பொதுவா நம்ம இந்த ஆறுக்குள்ள மீதி எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துருவோம். ஐயப்பன் உட்பட எல்லாரையும் இந்த ஆறுக்குள்ள அடக்கிடுவோம். எல்லாம் மாமா மச்சனா தான் இருப்பான். இருந்தாலும் ஆதிசங்கர் அவருடைய காலத்து சூழ்நிலை மனசுல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணியிருப்பார். நாம இப்ப கூடுதலா சில சம்பிரதாயங்களை சேர்த்துக்கிட்டாலும் ஒன்றும் தோஷம் இல்லை, இருக்கிற சம்பிரதாயங்களை குறைச்சுக்கிட்டாலும் ஒன்றும் தோஷம் இல்லை. இது வந்து ஒரு பிரிவுனோ ஒரு சம்பிரதாயம்னு சொல்லலாம். இஷ்ட தெய்வ அடிப்படையில ஏற்படக்கூடியது. இந்து மதம் ஆறா பிரிஞ்சிருக்குன்னு இல்லை, ஒரே இந்து மதத்துல இஷ்ட தெய்வ வழிபாட்டு பேதத்தினால அவங்கள நாம வேற பேர் கொடுக்குறோம், அவ்வளவுதான். மனிதர்கள் அப்படின்னு சொன்னா 1, ஆண் பெண் அலின்னு சொன்னா 3. இனி தமிழன் கேரளன் அப்படின்னு சொன்னா இன்னும் நிறைய பிரிவு வரும். இப்படி நீங்க எந்தெந்த ஆங்கிள் பார்க்க போறீங்களோ அந்தந்த ஆங்கிள் பிரிவினைகள் பிளவுகள் உருவாகிட்டே வரும். பிரிவினை ஏற்படுத்த விரும்புறவங்க பிளவுகளை பார்ப்பாங்க, ஒற்றுமையை பார்க்க விரும்புறவங்க ஒற்றுமையை பார்ப்பாங்க. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேனே, சிவனுக்கு மச்சான் விஷ்ணு, விஷ்ணுக்கு தங்கச்சி தான் பார்வதி. மீனாட்சி சுந்தரேஸ்வரங்கிறது தங்கச்சிய கைப்பிடிச்சு கொடுக்கிற இதுதான். இனி விஷ்ணுக்கு மருமக்கள் தான் முருகனும் கணபதியும். இந்த விஷ்ணு தான் சூரிய நாராயணனும். எல்லாரும் ஒண்ணுதான். இயல்பா நமக்கு
நம்ம அன்றாட வாழ்க்கையில பல பேரை சந்திச்சாலும் சில பேரை நமக்கு பிடிக்கும். அத மாதிரி தெய்வங்கள் பலவிதமான வடிவங்கள் பெயர்கள்ல இருந்தாலும் நம்முடைய மனசு இயல்பா சிலத்தை ஈடுபடும். பொதுவா இந்த கிருஷ்ண முருகனுக்கெல்லாம் கொஞ்சம் ஆகர்ஷணம் ஜாஸ்தி, முக்கியமா குழந்தைகள் மத்தியில. கார்ட்டூன் கதையெல்லாம் எடுக்கிறதுக்கு இவங்க சூப்பரா இருப்பாங்க. நிறைய சுவாரஸ்யமான கதைகள் அவங்கள பத்தி உண்டு. அதனால இவங்க 2 பேரும் அதிகமா ஈர்ப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் ரொமான்டிக்கா இருக்கிறவங்களையும் இவங்க ஈர்ப்பாங்க. கொஞ்சம் ட்ரையா இருக்கிறவங்கள சிவபெருமான் இருப்பார். அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டா நேர்மையா ஒழுக்கமா இருக்கணும்னு நினைக்கிறவங்கள ராமர் இருக்கலாம். ஒரு தாய்மையை விரும்பக்கூடியவங்களை சக்தி இருக்கலாம். இந்த மாதிரி நம்முடைய சைக்காலஜிக்கு ஏற்றது மாதிரி நமக்கு இயல்பா ஒரு ஈடுபாடு வரும். அந்த தெய்வத்துக்கு நம்ம ஈடுபடுவோம். அதுல நாம வளரணும், நம்முடைய பக்குவம் வளரணும், நாம நம்ம நிம்மதியை கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ப்ராசஸ். இது இப்படி புரிஞ்சுக்கிட்டா ஒன்றும் குழப்பம் இல்லை, எல்லாம் சுகமா இருக்கும். வேற கேள்வி இருக்கா? இல்ல குருஜி, நன்றி குருஜி. வகுப்பை நிறைவு பண்ணுவோம். அடுத்த வகுப்பு ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு வைக்கலாமா? ஓ, வைக்கலாம் குருஜி. சரி, அப்ப அடுத்த வகுப்பு ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு.